வணக்கம் என் இனிய நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கிழமைகளின் காரத்துவத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் சொல்லிகிட்டு இருந்தேன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். வெள்ளிக்கிழமையில் முக்கியமாக யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. இரவு நேரங்களில் தயிர், பால், உப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமி அடுத்த வீட்டுக்கு போயிடும், திருப்பி உங்கள் வீட்டுக்கு வராது. ரொம்ப தேவையான செலவுகளை செய்யலாம். அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை நகை வாங்கலாம். அந்த வெள்ளி ஓரன்னு சொல்கிற 7:30 9 நீங்கள் நகை வாங்கினீங்கன்னா அந்த நகை உங்களுக்கு பெருகும். வெள்ளிக்கிழமை ராகு காலமாக சொல்லக்கூடிய 10 12 நகை வாங்கிறத தவிர்க்க வேண்டும். எந்த பொருட்களையும் வாங்கிறத தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி நகையை வாங்கி உடனே அதை உபயோகப்படுத்தக்கூடாது. நகையை வாங்கி நம்ம பூஜையில் வச்சுருக்கலாம். அந்த நகையை சனிக்கிழமை காலையில் நீங்கள் உபயோகப்படுத்தும் போது அந்த நகை உங்களுடைய சந்ததி வரைக்கும் போய் சேரும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கட்டில், மெத்தை, ஏசி, டிவி இந்த மாதிரி சொகுசான பொருட்களை நீங்கள் வாங்கலாம். அப்படி வாங்கும்போது அந்த பொருட்கள் இன்னும் உங்கள் வீட்டில் அதிகமாக வரும், வளர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை காலையில் 7:30 9 நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு கொஞ்சமாக உங்களால் என்ன முடியுதோ அந்த அளவுக்கு கல்லுப்பு வாங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுட்டு வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரியம் குறைஞ்சி பணப்புழக்கம் அதிகமாகும். இது நிறைய பேர் நார்மலாகவே இதை யூஸ் பண்ணி பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் பயன்படுறதுக்காக இந்த தகவலை நான் சொல்கிறேன். அதே மாதிரி எது செய்யக்கூடாது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது. இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நீங்கள் முடி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கடன் தொல்லைகள் அதிகமாகும். அதிலிருந்து நீங்கள் மீள முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த முடிங்கிறது ராகு, சரியா? அது உங்களுக்கு சில இடைஞ்சலை கொடுக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பார்க்கடலில் வீற்றிருக்கிற மாதிரி இருக்கிற பள்ளி கொண்டு இருக்கிற ரங்கநாதரை பாதத்தை நீங்கள் வணங்கலாம். அப்படி பாதத்தை வணங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லட்சுமியோட கடாட்சம் கிடைக்கும். ஏன் நம்ம உப்பை மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கல் உப்பு எங்கேருந்து வருது? கடல்லேருந்து வருது. ரங்கநாதர் எங்கே இருக்கார்? கடலில், பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறார். அந்த ரங்கநாதருடைய காலில் யார் இருக்கிறா? மகாலட்சுமி இருக்கிறா. மீனங்கிறது நீர் ராசி, ஓகே, அதில் குரு ஆட்சியாக இருக்கார். அப்போ அந்த மீனங்கிற நீர் ராசியில் தான் அவர் ரங்கநாதர் என்ன படுத்திருக்கார். அதில் குரு ஆட்சி. அதே மீனத்தில் சுக்கிரன் உச்சம், ஓகேவா? ஸோ எதனால் உப்பை நம்ம காலில் படக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, உப்பை காலில் பட்டால் சுக்கிரன் நீச்சமாயிரும், அது தரித்திரத்தை உருவாக்கும். அதனால் உப்பை காலில் மிதிப்படக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் உப்பை சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது கையில் எடுத்து போடக்கூடாது, அது டீஸ்பூனில் எடுத்து தான் போடணும். இது எல்லாம் சிறப்பை தரும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.